வணக்கம். கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். ரூஸ்டர் செய்திகளுக்காக. இன்றைக்கு சர்வதேச செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் அந்த எரிவாயு குழாயை அமைக்கிறதுல ஒரு 17 ஆண்டுகளாக ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தை சமீபத்தில் ஈரான் நோ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கலாம். பாகிஸ்தானுக்குமா அது அவ்வளவு நட்பு நாடாக ஈரானுக்கு இருக்கிறதே. சமரசம், அமெரிக்கா ஈரானுடைய அந்த போரில் சமரசம் கூட அவர்கள் செய்கிறார்களே என்று. ஆனால் அதை தெளிவாக சொல்லிவிட்டது, நாம் முடியாது என்று. அதற்கான காரணம் என்ன என்றால், இந்த 17 ஆண்டு காலம் எதற்கு இவ்வளவு காலம் பேச்சுவார்த்தையிலே நடந்து கொண்டிருந்தது என்று சொன்னால், அமெரிக்கா பாகிஸ்தானுடைய கையை முறுக்கி கொண்டு, நீ ஈரானிடமிருந்து அந்த குழாயை அமைத்து எண்ணெயை நீ வாங்கக்கூடாது என்று கடுமையாக மிரட்டி கொண்டு, எச்சரித்து கொண்டு, சாங்ஷன்ஸ் எல்லாம் நான் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில், அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானிலும் ஒரு அரசியல் நிலை, இராணுவ அந்த அரசியல் நிலை ஸ்திரமில்லாத நிலையில், அவர்களாலும் சில நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாத நிலைமையில் இருந்துக்கிட்டு இருந்ததுனால ஈரான் மறுத்துவிட்டது. இதுதான் முக்கியமான காரணம். ஈரான் இப்போ தான் மறுத்தது, ஒரு சில மாதங்களுக்குள்ளாக மறுத்த உடனேயே சீனா என்ன செஞ்சது, அங்கே களமிறங்கிட்டு அது அமைதியாக மறுத்த 48 மணி நேரத்திலேயே பீஜிங்கில் ஈரானுடைய எரிசக்தி அதிகாரிகள், சீனாவிலுடைய முதலீடு பண்ணக்கூடியவங்க, மத்திய ஆசிய நாடுகளினுடைய பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அரசியல் பிரதிநிதிகள், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒருங்கிணைந்த கூட்டத்தை நடத்தியிருக்கின்றன. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, முடிவெடுத்திருக்கிறாங்கன்னா, கலந்து கொண்ட நாடுகள் மத்திய ஆசிய நாடுகளான துர்மெனிஸ்தான், உஸ்பெஸ்கிஸ்தான், கஜகஸ்தான் போன்ற நாடுகள்லாம் இந்த புதிய எரிவள தடத்தில் நாங்களும் இருக்கிறோம் என்று அவர்களையும் இணைத்து சீனா என்று இணைத்திருக்கிறது. இந்த சீனா பெல்ட் அண்ட் ரோடுன்னு ஒரு திட்டம் போடுறாங்க. அதில் இந்த நாடுகள்லாம் இருக்குது. அப்போது ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் 2 நாடுகளுக்கு இடையிலே மட்டுமே உள்ள அந்த ஒப்பந்தத்தை, அந்த குழாய் அமைப்பை பல நாடுகளுக்கு இடையில் உள்ள ஒரு ஒப்பந்தமாக, ஒரு அமைப்பாக சீனா மாற்றிவிட்டது. இனி ஈரானுடைய எரிவாயு பாகிஸ்தான் வழியாக மத்திய ஆசிய நாடுகளான துர்க்மெனிஸ்தான், உஸ்பெஸ்கிஸ்தான், கஜகஸ்தான், இந்த 3 நாடுகளோடு தான் இந்த இணைப்பை சீனா ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போது இந்த நாடுகளுக்கு ஈரானுடைய எரிவாயு பாகிஸ்தான் ஊடாக செல்லும். பாகிஸ்தானுக்கும் எடுத்துக்கிடலாம். ஆனால் முன்னால் இருந்தது பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் மட்டும்தான். இப்போ இதில் என்னென்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, டாலர் மூலமாக, டாலர் நாணயத்தை வைத்து அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஸ்விஃப்ட்னு அந்த அமைப்பை வைத்து, இது அதற்கும் இதற்கும் சம்பந்தமில்லாத வகையில் சீன நாணயத்தை மட்டுமே வைத்து கொண்டு இது இங்கே பரிமாற்றம் நடைபெறப் போகிறது. சீன வங்கிகள், சீன கிளியரிங் முறைமை இங்கே அவைதான் இருக்கும். டாலர் இல்லை, ஸ்விஃப்ட் இல்லை, அமெரிக்க நீதி அதிகார வரம்புகள் இல்லை, எனவே அமெரிக்க தடைகள் எதுவும் இல்லை என்கின்ற ஒரு நிலையை உடனடியாக சீனா ஏற்படுத்திவிட்டது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 36 மாதங்களில் இந்த முதல் எரிவாயு இந்த ஒப்பந்தப்படி இது முதல்ல நடக்கும். இதில் மிக வேகமாக இந்த நடந்து கிட்டத்தட்ட இன்றைக்கு அடுத்த கட்டமாக 2வது கட்டமும் முடிஞ்சு இன்றைக்கு எரிவாயு வரப்போக்கூடிய நிலைமையில் இருக்குது. இது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தா, 70 ஆண்டு கால டாலர் ஆதிக்கத்திற்கு மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்தக்கூடிய இந்த குழாய் திட்டம் முதல் முறையாக பெட்ரோ டாலரை காலி பண்ணுகிறது. 10-20 ஆண்டுகளில் அமெரிக்காவினுடைய வாழ்க்கை தரம் மிக இவற்றினால் பாதிப்படைய போகிறது. எப்படி டாலருடைய உலக இருப்பு நாணயமாக இருப்பதற்கான தகுதியை இழக்கிறது. அமெரிக்கா குறைந்த வட்டியில் கடன் வாங்கும் திறனை இழக்கிறது. பட்ஜெட் பற்றாக்குறை,
இராணுவ செலவு, சமூக நலத்திட்டங்கள் அனைத்தும் இதனால் பாதிக்கப்படும். பணம் வீக்கம் உயரும், வட்டி வீதங்கள் உறையும். இதனால் வாழ்க்கை தரம் 10-20 ஆண்டுகளில் கடுமையாக குறையும். உடனடியாக இல்லை, ஆனால் இதை தவிர்க்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் என்ன நடக்குன்னு பார்த்தா காரணம் என்னென்னா, 4 வருடங்க அமெரிக்காவில் தேர்தல் சுழற்சி ஒவ்வொரு 4 வருஷத்துக்கும். அதனால் அங்கே உள்ள கட்சிகள் மாறி மாறி வரும்பொழுது அவர்களுக்கு நீண்டகால சிந்தனை இல்லை. அமெரிக்க அந்த அரசியல் காரணங்கள்னால நீண்டகால திட்டங்களும் இல்லை. 20 ஆண்டுகளுக்கு பயன்படும் ஒரு திட்டத்திற்கு முதலீடு செய்ய அமெரிக்கா தயாராக இல்லை. ஆனால் சீனாவோ அதை அமைதியாக பெரிய சத்தத்தை கிளப்பாமல் அதை செய்ய முடிகிறது. இதுதான் முக்கியமான வேறுபாடு. இதை நாம் புரிஞ்சுக்கணும்னா ஒரு 15 வருஷ காலமாக இந்த வரலாற்றை நாம் பார்க்கவே வேண்டும். அமெரிக்கா எப்படி பாகிஸ்தானை அச்சுறுத்தியது, எப்படி இந்த திட்டம் கைவிடப்பட்டது, எப்படி சீனா மாற்று வழிக்கு மாற்றியது, 36 மாதங்களில் எரிவாயு பாயப்போகிறது. இதை பார்த்த உடனே அண்டை நாடுகளான இந்தியா, பங்களாதேஷ், இலங்கை, மியான்மார், இந்த நாடுகளெல்லாம் நாங்கள் ஏன் இதை செய்யக்கூடாது என்ற கேள்வி அவர்களுக்குள் வரும். இந்தியா ஏற்கனவே ரஷ்யா, ஈரானுடன் இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஒரு புறம் அமெரிக்கா கையை முறுக்கி கொண்டிருக்கிறது. சவுதி அரேபியா கூட, அமெரிக்காவுடைய நெருங்கிய நண்பர் கூட இன்றைக்கு சீனாவுக்கு எண்ணெயை யுவானில் வாங்க தொடங்கியுள்ளது. எனவே சீனா வெற்றி பெறுவதற்கு வலிமையால் அல்ல, புத்திசாலித்தனத்தாலோ அல்ல, பொறுமையாலும் நிதி உதவியாலும் கப்பல் படையினால் அல்ல. எனவே உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த மாற்றத்தை உருவாக்கும் நாடு சீனாவாக இருக்கிறது. இங்கே தான் நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில், இப்படி உலகம் மாறிக்கிட்டு இருக்க நிலையில் நம்முடைய வெளியுறவு கொள்கை அமெரிக்காவினுடைய அந்த கை முறுக்கலுக்கு பயந்து போய் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நாம் எவ்வளவு காலம்தான் இப்படி குறிந்திருக்கப் போகிறோம் என்று தெரியவில்லை. அதுதான் நம்முடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது. நண்பர்களே, நாம் இதை எப்படியாவது நம்முடைய வெளியுறவு கொள்கை மீற வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்புறம் இன்னொரு செய்தி பாருங்கள். அமெரிக்காவினுடைய அந்த ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அந்த சபையில் ட்ரம்பிற்கு மிகப்பெரிய கட்டுப்பாடு வந்திருக்கிறது. நீ இஷ்டம் போல் ஈரானில் போரெல்லாம் நடத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கட்டுப்பாடை விதித்திருக்கிறாங்க. ஜூன் 3ஆம் தேதி இந்த ஒப்பந்தம், அதாவது ஒரு மோஷன் கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த மோஷன் நீ இஷ்டப்படி செய்யக்கூடாதுங்கிறத வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை தான் பார்க்குறோம். அதிபர் ட்ரம்பினுடைய அதிகாரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய, அதாவது வார் பவர்ஸ் ரெசல்யூஷன் சொல்கிறாங்க. வாக்கு எண்ணிக்கை இந்த தீர்மானத்தை ஆதரித்து 215, எதிர்த்து 208, 7 ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இதனால் என்ன நடக்கும்னு சொன்னால், உடனடியாக அமெரிக்கா இந்த ஈரான் மேலே உள்ள இந்த போரை நிறுத்திடுமா சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா ஏற்கனவே இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் ட்ரம்ப் அவருடைய வீட்டோ அதிகாரத்தை வைத்து மீறியிருக்கிறார். ஆனால் இந்த தடவை அவர் மீறுவாரா? 2/3 மெஜாரிட்டி வேண்டும். அப்படி அவருக்கு கிடைக்குமா என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. கொமேனி, ஈரானுடைய தலைவர், இப்போது உள்ள தலைவர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்கா தான் சண்டையிட்ட ஒவ்வொரு யுத்தத்திலும் ஒவ்வொரு நாட்டிலும் தோல்வியடைந்திருக்கிறது அப்படிங்கிறாரு. ஈரானுடைய போர் அதில் இந்த கடைசியில் இருக்குது. ஏன்னா வியட்நாமில் அவர்கள் தோற்றுவிட்டார்கள், ஆப்கானிஸ்தானத்திலும் அவர்கள் தோற்றுவிட்டார்கள், ஈராக்கில் அவர்கள் தோற்றுவிட்டார்கள், சிரியாவிலும் அவர்கள் தோற்றுவிட்டார்கள். கடைசியில் அவர்கள் ஈரானில் மாட்டிருக்கிறார்கள். அந்த பட்டியலில் இப்பொழுது ஈரான் இருக்கிறது. தான் வெற்றி பெறும், போர் முடிவடைய இன்னும் வெகு தூரம் செல்ல வேண்டும், ஆனாலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று உறுதியாக அவர் நம்புகிறார். அவர் நம்பிக்கை வெற்றி பெறட்டும். அடுத்த ஒரு செய்தியாக, ஹிஸ்புல்லா, அதுவும்
ஈரானும் அதனுடைய ராக்கெட்டுகளை வீசி, அதாவது இஸ்ரேலுடைய 4வது அயர்ன் டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராக்கெட்டு எதிர்ப்பு அந்த சிஸ்டத்தை அவர்கள் அழித்து விட்டார்கள். இதன் மூலமாக அடுத்த கட்டமாக ஈரானிய மற்றும் ஏமேனிலிருந்து வரக்கூடிய ஏவுகணைகள் இனிமேல் டெல் அவீவில் இன்று கடுமையாக மழை போல் பொழிவதற்கான வாய்ப்புள்ளது என்பதையும் சமீபத்தில் ஒரு 4வது அயர்ன் டோமையும் அழித்து விட்டோம் என்ற செய்தி கூறுகிறது என்பதை நம்ம பார்க்குறோம். அப்புறம் இன்னொரு செய்தி பாருங்கள், இஸ்ரேலுடைய அனைத்து கப்பல்களையும் தன் பகுதியில் உள்ள பாப் அல் மேண்டாப் அப்படின்னு ஒரு நீரிணை, ஹோர்மோஸ் மாதிரி அதற்கு கீழே உள்ள ஒரு நீரிணை, அந்த நீரிணை சோமாலியாவினுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ் இருக்கிறது. எனவே சோமாலியா அறிவித்திருக்கிறது, இந்த நீரிணை மூலமாக இஸ்ரேலுடைய எந்த கப்பலும் செல்வதற்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது, தடை விதித்திருக்கிறோம் என்ற ஒரு தடையை அவர்களும் அறிவித்திருக்கிறார்கள். எத்தனை நாடுகள் தான் பாருங்கள் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக இன்றைக்கு தடைகளை விதித்து கொண்டிருக்கிறது. ஒரு அதாவது வெறுப்புகளை உண்டு பண்ணக்கூடிய, உலக நாடுகளால் வெறுப்பை சம்பாத்தியம் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு நாடாக இஸ்ரேல் மாறிவிட்டது. அனைத்து நாடுகளும் வெறுக்கின்றன. அந்த நாட்டை போய் நமது தலைவர், நமது பிரதமர் ஃபாதர்லேண்ட் என்று சொல்லி இருக்கிறாரே, அதுதான் மிகப்பெரிய வருத்தம் நண்பர்களே. எனவே இத்துடன் இந்த செய்தியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.